வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். பணக்காரனா இந்த ராசி ஆகுமா ஆகாதா? மேஷ ராசி முதல் மீன ராசி வரைக்கும் 12 ராசி இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க கடக ராசி கண்டிப்பாக பணக்காரர் ஆகிடுவாங்க. சில பேர் சொல்கிறாங்க மகர ராசி ஏழையாக தான் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு ஒரு கருத்து இருக்குது, நம்ம அதை பற்றி போக வேண்டாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ராசி அடிப்படையில் பணக்காரன் ஆவாங்களா, இல்லை அந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய யோகங்கள் அடிப்படையில் ஒருத்தர் பணக்காரன் ஆவாங்களா? யோகங்கள் அடிப்படை தான் ஆவாங்கிறது உண்மை. பட் அந்த ராசி எதுக்கு எவ்வளோ தூரம் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், எத்தனை மடங்கு கொண்டு போகிறதுக்கு அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், என்னென்ன ரூட்டில் அதை எப்படி கொண்டு போகும், நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக அதில் உள்ள அந்த பிளானட்டரி காம்பினேஷனை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரன் ஆவீங்க, எப்போதுலேருந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி உங்கள் பர்த் சார்ட்டில் எது ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த டேட்டா மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பார்ப்போம் தொடர்ந்து. தனுசு ராசி. தனுசு வந்து ஒரு கடவுளுடைய அருள் கொண்ட ஒரு ராசி. இந்த ராசியில் பிறக்கிறவங்க வந்து முதல்ல வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யாரெல்லாம் வந்து தொடர்ந்து ஒரு பிரார்த்தனை செய்ய 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 அவங்க வேண்டுதல் பலிக்க ஆரம்பிக்கும். சந்திரன் வந்து தனுசுக்கு வந்து அஷ்டமாதிபதி. எப்பெல்லாம் உங்கள் பிரார்த்தனை வந்து ரொம்ப ஒரு சின்சியராக இருக்கோ அப்போல்லாம் வந்து நீங்கள் வசதி ஆக போகிறீங்கன்னு அர்த்தம். சார்ட்டை கன்ஃபர்மேஷன் பண்ணுறது எப்படி? அப்படியே சார்ட் எடுத்து பார்க்குறீங்க, தனுசு ராசி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. தனுசு ராசிக்கு அதிபதி யார்? குரு. அந்த குரு எங்கே இருக்கார் சார்ட்டில்? 8th ஹவுஸில் உச்சமாக இருக்காரா, 4th ஹவுஸில் ஆட்சியில் இருக்காரா, 1st ஹவுஸில் இருக்காரா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மினிமம் கேரண்டி நீங்கள் வந்து குரு நல்லா இருக்கார், என் ராசிநாதன் நல்லா இருக்கார், என் ராசிநாதன் என்னை வந்து நிச்சயமாக ஒரு பணக்காரனாக்க போகிறாரு, என் உழைப்பு, என் கல்வி, என் தகுதி, என் முன்னேற்றத்தின் மூலயமா நான் பெரியார் ஆகிடுவேன் அப்படிங்கிறத இந்த குரு வந்து உறுதியாக கன்ஃபார்ம் பண்ணிடும். அப்போ நிறைய பேருக்கு நீச்சம் அடைஞ்சிருக்கும். இந்த நீச்சம் அடைஞ்ச குருவுடைய ராசியை நிறைய பார்த்துருக்கேன். சம்பாதிக்கிற மாதிரியே இருக்கும், திடீர்னு வேக வேகமாக பணம் பண்ணுவாங்க, புஷ்ஷுன்னு திடீர்னு விட்டுடுவாங்க. அப்போ அந்த குரு நீச்சம் அடையும் போது நிலையில்லாத வருமானம், இல்லைனா அடைந்து அதுக்கப்புறம் அது இழப்பது, இல்லைனா சில பேருக்கு வந்து ஒரு ஒரு மோசமான வழியில் வந்து பணம் வரும், அப்புறம் அதுவும் தங்காது. அப்போ அந்த குரு எவ்வளோ வலுவடையணும் அப்படின்னு சொன்னோம்னா, தனுசு ராசியில் பிறந்தால் குரு நீச்சம் அடையக்கூடாது. தனுசு ராசியில் பிறந்தால் குரு 6ஆம் இடத்துல மறையக்கூடாது. ஆனால் 8ஆம் இடத்துல உச்சம் அடையலாம். ஏன்னா உச்சம் வந்துட்டாலே அதுக்கு நிறைய ரூலை பிரேக் பண்ணும். அதுக்கப்புறம் தனுசு ராசின்னு வந்துட்டா இந்த குரு வந்து 3ஆம் இடத்துக்கும் போகக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது வந்து பெரிய அந்த சந்திரனுக்கு ஸ்கோர் வரணும். அந்த சந்திரனுக்கு ஸ்கோர் வராமல் குரு ஆக்டிவேஷன் பெருசாக பேசப்படாது. அப்போ சந்திரனுக்கு வந்து 5ல் குரு உருவான தனுசு ராசியாக இருந்து மேஷத்தில் குரு வந்தால் ஒரு பெரிய ஸ்தானத்தை உயர்வை தரும். இப்போது அடுத்த கன்ஃபர்மேஷன், இங்கே நம்ம சுக்கிரனை பற்றி பெருசாக பேச வேண்டிய அவசியமே இல்லை. என்னதான் அது வலுப்பெற்றாலுமே பணம் கொடுக்கும், பட் ஏதாவது வகையில் ஒரு தொல்லையும் சேர்ந்தே வந்துடும். அப்போ நாம் எதை வந்து உறுதிப்படுத்துகிறோம் அப்படின்னா, தனுசு ராசி குரு நல்லா இருக்கார், ஹாரோஸ்கோப்பில் வந்து நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கு, அட்லீஸ்ட் ஒரு ஆவரேஜாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேஷமில் இருக்குது, சிம்மமில் இருக்குது, அதாவது அந்த சந்திரனுக்கு 9ல் இருக்குது, இல்லை சந்திரனுக்கு 5ல் இருக்குது. இப்போ குரு வந்து ஓரளவுக்கு வலுப்பெற்றிருக்கு அப்படின்றத முதல் டிக் பண்ணிங்க. அடுத்து நீங்கள் எதை பார்க்கணும், சூரியனை செக் பண்ணுங்கள். எந்த மாதம் பிறந்தவர்? தமிழ் மாதத்தில் ஆனி மாதம் பிறந்தீங்களா, புரட்டாசி மாதம் பிறந்தீங்களா, கார்த்திகை மாதம் பிறந்தீங்களா, இப்படின்றத வச்சு நீங்கள் சூரியன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ சூரியனுடைய ஸ்கோர் வந்து சந்திரனுக்கும் குருவுக்கும் எப்படி வருது, சூரியன் சந்திரன் குரு இந்த 3 காம்பினேஷன் ட்ரையாங்கிள் எப்படி வருது, அந்த காம்பினேஷனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஒரு நிலையான, அதாவது ஸ்டேபிள் இன்கம். ஒரு இன்கம் வருதுன்னா அது வந்து ஸ்டேபிளாக இருக்கணும், அது வந்து லாங் டேர்மாக இருக்கணும், அது ஒரு கண்டினியூட்டி இருக்கணும், அது வந்து மனசை வந்து திருப்திப்படுத்துகிற மாதிரி இருக்கணும், அது ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுக்கணும். இதெல்லாம் வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது சூரியனுடைய ஸ்கோர் எடுத்து நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் அது கன்ஃபார்ம் ஆகும், எஸ் இது ரொம்ப நல்லா இருக்குது, நமக்கு நல்ல பலன் கொடுத்துருக்குன்றதை உறுதிப்படுத்தும். சரி, இது 2 விஷயம் ஆச்சு. இதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் என்ன வெரிஃபை பண்ணுன்னா, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன், அங்கே வந்து சுக்கிரனை பற்றி பெரிய லெவலில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் புதன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். ஏன்னா தனுசுக்கு ஃபைனான்ஷியல் ஆக்டிவேஷனுக்கு வந்து மெயினாக ப்ரொஃபஷன் வேணும் அப்படின்னா அந்த ப்ரொஃபஷனுக்கு புதன் தான் ஹெல்ப் பண்ணும். அப்போ புத்தி கொடுக்கணும். குரு வந்து ஒரு ஒரு விதமான ஒரு புத்தியை கொடுத்தாலும், அறிவை கொடுத்தாலுமே, புதன் வந்து அதை வந்து அவுட்புட் ரிசல்ட்ஸ் அதை வெளிப்படுத்தணும். அதை வெளிப்படுத்தி அதன் மூலயமா வரக்கூடிய ஒரு பெரிய லெவலில் ஹீட் அடிக்கணும் அப்படின்னா அந்த புதன் வந்து வலுவடையணும். இதை நீங்கள் வெரிஃபை பண்ணி தான் தெரிஞ்சிடும் அவர் எங்கே இருக்கார். ஸோ இந்த காம்பினேஷனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நிச்சயமாக அந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும். பட் ஆனால் ரொம்ப மினிமம் எங்களுக்கு வந்து எது மினிமம் இது இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியலாக ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மினிமம் என்ன?
அந்த மினிமம் குரு தான். தனுசு ராசிக்கு குரு அவுட் ஆஃப் 12 ஹவுசஸில் எந்த பொசிஷனில் இருக்காரோ அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் லைஃப்பில் அது வந்து ஃபைனான்ஷியல் வெல்த்தை வந்து அக்குமுலேட் பண்ணும். ஃபஸ்ட் ஹவுஸ், 4th ஹவுஸ், 5th ஹவுஸ், 7 ஆவரேஜ், 8th ஹவுஸில் எக்ஸால்ட்டட் வந்து பெட்டராக இருக்கும், 9ல் நல்லாயிருக்கும், 10ல் நல்லாயிருக்கும். இந்த ஹவுசஸ் தான் தி பெஸ்ட் பார்ட்டாக நான் வந்து சொல்கிறேன். சம்டைம்ஸ் 12th ஹவுஸில் குரு வந்தாலும் கூட சம்டைம்ஸ் அந்த ஆக்டிவேஷன் 50-50. ஸோ உங்கள் சார்ட்டை நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துங்க. தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன் தான். நான் வெறும் ராசி அடிப்படையில் அந்த எமோஷன் எப்படி இருக்கும், இந்த சந்திரனுக்கு எப்படிலாம் கோள்கள் இருந்தால் என்ன மாதிரியான ஓரளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும், உங்கள் ஆர்வம் எப்படி இருக்குன்றத பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஏதாண்டி நிறைய ரூல்ஸ் இருக்குது ஆஸ்ட்ராலஜி படி. உங்களுடைய பர்த் சார்ட் இருக்குது, லக்னம் இருக்குது, யோக கிரகம் இருக்குது, கூட்டணி இருக்குது, கேந்திர கோண யோகம் இருக்குது, தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது, பஞ்சமகா புருஷ யோகம் இருக்குது, சந்திரனுக்கு சூரியனுக்கு அனபா சுனபா யோகங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. அதனால் வந்து இது வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு வியூக்காக கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படி இதை புரிஞ்சிக்கலாம்? ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு உங்கள் பர்த் சார்ட் கையில் இருக்கான்னு பாருங்கள். ஜாதகம் இல்லாதவங்க lifehoroscope.in போய் அப்ளை பண்ணி எடுத்துங்க. ஸோ பர்த் சார்ட் கையில் இருக்குது. பர்த் சார்ட் கையில் இருக்குன்னா நீங்கள் செக் பண்ண வேண்டியது இப்போ எந்த ராசி, அந்த ராசிக்கு சந்திரன் இங்கிலீஷில் வந்து அது 3 போட்டிருக்கோம். அதோடைய 2nd ஹவுஸை பாருங்கள். உங்கள் ஆர்வம் எங்கெல்லாம் இருக்குது, நீங்கள் எப்படி பணம் சம்பாதிக்க போகிறீங்க, நீங்கள் எப்படி தொழில் செய்ய போகிறீங்க, எந்த விஷயத்தை ரொம்ப ஆர்வம் அதிகரிக்குது அப்படிங்கிறத கிளியராக காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ண அடிப்படையில் சுக்கிரன் குரு இவங்க தான் பொருளாதாரத்துக்கு முக்கியமான கோள். குரு வந்து ஒரு நிலையான வருமானம், சுக்கிரன் வந்து அதிர்ஷ்டம் ப்ளஸ் வந்து அவருக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டம், பார்ட்னர்ஸ் மூலியமான லக் ஃபேக்டரை வந்து சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ சுக்கிரன் எப்படி இருக்குது, குரு எப்படி இருக்குது, இந்த ரெண்டுத்துடைய காம்பினேஷன் எப்படி இருக்குது, பொருளாதாரத்துக்கு வசதி. அதுக்கு அடுத்த ரூல் என்னென்னா உங்களுடைய லக்ன அடிப்படையில் அந்த யோக கிரகங்கள் தனாதிபதி ப்ளஸ் யோக கிரகங்கள் வலுவாக இருக்காங்களா, அப்படி இருந்துட்டாங்கன்னா நிச்சயமாக இவங்களை வந்து வசதி ஆக்கிடும். சில பேருக்கு திடீர்னு ஜாக்பாட் மூலிமா கிடைக்கும், அதுக்கெல்லாம் சில காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப எளிமையாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது வெதர் வி வில் ஹேவ் மணி ஆர் நாட். கடன் வந்தால் கூட சில பேர் வந்து பயந்துடுறாங்க, பட் கடன் நிலையாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த கடன் திடீர்னு மாறிடும், அது பெரிய திடீர்னு வசதியாக மாறுவாங்க. சில பேர் நல்லா வசதியாக இருந்து திடீர்னு ஏழையாக மாறுவாங்க, சறுக்குவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படிப்பட்ட காம்பினேஷன்றதை நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வசதியாக இருப்பீங்களா, ஒரு நல்ல வெல்த்தியாக இருப்பீங்களா, எவ்வளோ தூரம் அது அக்குமுலேட் ஆகும், எத்தனை மடங்கு உயர்வடைவீங்க அப்படிங்கிறத உங்கள் சார்ட்டில் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா சில சின்ன சின்ன டிப்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஒருவரோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.